Hi viewers, welcome to VV Kings Activity சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வெஜ் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாஸ்தா பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணியில 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆயில் சேர்த்துக்கிறோம். பாஸ்தாக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன். 1 கப் அளவுக்கு பாஸ்தா வந்து நான் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை நம்ம அப்படியே வந்து தண்ணியில் வந்து போட்டுடலாம். 3/4 வேக்காடு அளவுக்கு பாஸ்தா வந்து நம்மளுக்கு நல்லா வேகணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வந்து பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபில்டரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஒரு தக்காளியை வந்து சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இதோட சேர்த்துக்கிறேன். பாஸ்தாக்கு தேவையான உப்பு வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் வந்து வேக வைக்கும் போது சேர்த்துருந்தோம். இப்போது நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த காய் வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வதங்கினா போதும். காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாஸ்தாக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் க்ரீன் சில்லி சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுறலாம். ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். 5 நிமிட்ஸ் வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்றலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வெஜ்ஜி பாஸ்தா வந்து ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.